ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான முதல் 2 ஒருநாள் போட்டிகளிலுமே விராட் கோலி படும் மோசமாக சொதப்பியிருக்காரு. முதல் போட்டியில 8 பந்துகளை எதிர்கொண்டு டக் அவுட் ஆன கோலி அவர்கள் 2வது போட்டியில 4 பந்துகளை எதிர்கொண்டு டக் அவுட் ஆகியிருக்காரு. அடெய்லில் நடைபெற்ற 2வது போட்டியில விராட் கோலி டக் அவுட் ஆகி சென்ற பிறகு கை க்ளோஸ உயர்த்தி காட்டி சென்றிருக்காரு. பொதுவாகவே ஓய்வு பெறும் வீரர்கள் தான் இப்படி கடைசி போட்டியில செய்துவிட்டு விடைபெறுவாங்க. சோ விராட் கோலியுமே இப்படி செய்திருப்பதால அவர் இந்த போட்டியுடன் ஓய்வு பெற்று விடுவார் அப்படின்ற தகவலுமே வெளியாகி இருக்கா. ஆனால் இன்னொரு தரப்பு என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, விராட் கோலி ஓய்வு அறிவிக்க வாய்ப்பே கிடையாது. விராட் கோலி கிளவுஸ உயர்த்தி காட்ட ஒரு காரணம் இருக்கா. வெளிநாடு பிச்சுகள்ல அடைல் பிச் கோலிக்கு மிகவும் பிடித்த பிச்சாம். இங்கு அதிக ரன்களை அடித்திருக்காரா. இனி இந்திய அணி ஆஸ்திரேலியா சென்று ஒரு நாள் தொடர்ல ஆடும்போது விராட் கோலி அவர்கள் இருக்க மாட்டார். ஆகையால அடைல்டுல கோலிக்கு இதுதான் கடைசி போட்டியா. அடைல்டுல இவருடைய கடைசி ஆட்டத்தை பார்க்க தான் மைதானத்துல அதிக ரசிகர்களுமே குவிஞ்சாங்க. ஆனால் அவங்களுக்கு ஏமாற்றம் கொடுக்கும் வகையில விராட் கோலி அவர்கள் டக் அவுட்டுமே ஆகியிருக்கார். கோலி அவுட் ஆனதுமே ரசிகர்கள் கப்சிப் அப்படின்னு சைலண்ட் மோடுக்கு வந்துட்டாங்க. அப்போதுதான் கோலி கிளவுஸ் உயர்த்தி காட்டி அடைல்டு போட்டியுடைய கடைசி இன்னிங்ஸ் முடித்துவிட்டு விடைபெற்றுள்ளார் அப்படின்னுமே சொல்றாங்க. சோ இப்படினாலுமே விராட் கோலி அவர்கள் ஓய்வு அறிவிக்க போறாரா அப்படின்ற ஒரு கேள்வியுமே மீண்டும் வந்திருக்கு. சோ கண்டிப்பாக பத்திரிகையாளர்களை விராட் கோலி அவர்கள் சந்திக்கும் நிலை ஏற்படும். சோ அப்போது தெரிய வரும் கண்டிப்பாக இந்த ஓடியுடன் விராட் கோலி அவர்கள் ஓய்வு அறிவிக்கிறாரா இல்லையா அப்படின்றத. இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.